ஓகே. ஸோ கேஃபே ப்ராப்ளத்துல த ஐடியா இஸ் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சப்ளைல ஆரம்பிச்சோம், எத்தனை தடவை டிரான்சாக்ஷன் ஆச்சு, இந்த டிரான்சாக்ஷன் வந்து கஸ்டமர் வந்து வாங்குறது, நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த டே முடியும் போது மிச்சம் எவ்வளவு சப்ளை இருக்கு, எவ்வளவு வித்திருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ ஹவு டு யூ கால்குலேட் த ப்ராஃபிட்? எனி ஐடியா? ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது? என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தா நம்மளால ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும்? ஒன் செகண்ட். பர்ஹானா, காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம்லயே நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகே, வடையோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 5 ரூபாய், நான் விற்கிறது வந்து 7 ரூபாய். அப்ப எனக்கு என்ன ப்ராஃபிட் வரப்போகுது? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம்ல நம்ம வச்சுக்கணும். எவ்வளவு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங் ஒரு கடை ஆரம்பிக்கும் போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வச்சிருக்கணும்? வினோதினி, Vinodini, are you here? Yes, ma'am. Yes. Okay. என்ன கேட்டேன்? மேம் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு மேம். All right, somebody else? பிரியதர்ஷினி. மேம் இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எவ்வளவு வந்து இன்வென்டரி வச்சிருக்கோம்ன்றது தேவை, ரைட்? ஜஸ்ட் இன்வென்டரி மட்டும் இருந்தா போதுமா, இல்ல வேற எதுனா இன்ஃபர்மேஷனும் வேணுமா? இந்த இன்வென்டரிக்கு வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அந்த இது வேணும். What do you mean by ingredients? இப்போ காஃபிக்குனா மில்க் எவ்வளவு வேணும், அந்த பவுடர், சுகர் அந்த மாதிரி சொல்றேன். அதை வச்சு நம்ம எவ்வளவு குவான்டிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றத. ஓகே. சோ நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். லெட்ஸ் சே எல்லாமே ரெடியா பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வடையும் பண்ணி வச்சாச்சு, காஃபியும் ரெடியா இருக்கு, ஜஸ்ட் குழாய் திறந்து டேப் எடுத்து ஊத்துனா போதும். ஸோ காஃபி ரெடியா இருக்கு, வடை ரெடியா இருக்கு, whatever. அப்படி ரெடியாவே இருக்குன்னு சொன்னா வேற என்ன இன்ஃபர்மேஷன்? எங்கிட்ட இன்வென்ட்ரின்னு சொன்னீங்க, விச் மீன்ஸ் எங்கிட்ட ஒரு 50 காஃபி இருக்கு, 50 வடை இருக்கு, 50 சமோசா இருக்கு வச்சுக்கலாம். வேற என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டார்டிங்ல வச்சுக்கணும்? நம்ம இந்த ஒவ்வொருக்கான பிரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, கரெக்ட். ஸோ ஓகே, டெஃபினெட்லி வடை 20 ரூபாய்க்கு விற்க போறேன், காஃபி 20 ரூபாய்க்கு விற்க போறேன், அந்த பிரைஸ் டிசைட் பண்ணியாச்சு. வெரி குட். வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? அனிதா. மேம் அந்த காஸ்ட் இன்டு பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் செட் பண்ணி வைக்கணும் மேம். டோட்டல் என்ன 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 டோட்டல்? இப்போ 5 காஃபி வாங்கியிருக்காங்க, காஃபியோட ரேட் 20 rupees அப்படின்னா அதை பண்ணி கொடுக்கணும். கரெக்ட். அது வந்து ஒரு கஸ்டமர் யாரா வாங்க வர்றாங்கன்னா, ரைட்? நான் என்ன கேக்குறேன், கடை ஸ்டார்டிங்லயே ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வேணும்? இப்ப என்ன சொன்னாங்க, சோஃபார் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்ல எத்தனை வடை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு, எத்தனை வடை, அதோட ரேட், எத்தனை வடை, எத்தனை ஐட்டம் இருக்கு? முதல்ல 4 ஐட்டம் இருக்கு, வடை, காஃபி, சமோசா, வடை, 4 ஐட்டம் இருக்கு. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எத்தனை குவான்டிட்டி வச்சிருக்கோம், ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறோம், அது வச்சிருக்கோம். வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? இந்த ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னது வந்து விற்கும் போது, ஸ்டார்டிங்ல வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? let's see, அபிநயஸ்ரீ, ஸ்கிரீன்ல பாக்குறோம் என்னன்னு வருது. கலாதேவி. அவ்வளவுதான் வேணும். சோ நம்ம என்ன சொன்னோம் ஸ்டார்டிங்ல, இந்த கேஃபேயோட ப்ரோக்ராமோட பர்பஸ் என்னது? அந்த டே முடியும் போது, எல்லா சேல்ஸும் முடிஞ்ச பிறகு ஓனருக்கு தெரியணும் இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணும், ப்ராஃபிட் வந்ததா லாஸ் வந்ததான்னு தெரியணும் அவங்களுக்கு, இல்லையா? கடன் இருந்ததுன்னா ரைட் வேணும், இல்லையா? என்ன சொன்னோம் நம்ம, ப்ராஃபிட்னா என்னது, எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம்? அது நம்ம எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு மைனஸ் நம்ம எவ்வளவு இன்புட் கொடுத்திருக்கோம். அந்த எவ்வளவு இன்புட்னா
வடையில வடைக்கு எனக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம் அந்த அந்த இது மேம். ஸோ வடையோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு, நான் எவ்வளவுக்கு விற்கிறேன், அந்த 2 இன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு. வடைய வந்து நான் let's say எங்க கடையில நான் வடைன்னா let's say நான் வாங்கல, நான் பக்கத்து கடையில இருந்து வாங்கி விற்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் வடைக்கு இன்வெஸ்ட் பண்ணது 5 ரூபாய், நான் வைக்கிறது வந்து 7 ரூபாய் அப்படின்றப்ப எனக்கு ப்ராஃபிட் 2 ரூபாய். எஸ் மேம். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் இல்லையா? எஸ் மேம். Okay, so these are all this is in the cafe problemத்துக்கு one of the purpose of இந்த problem என்னன்னா, you have to think about all this. என்னென்னலாம் பண்ணணும். நாங்க எதுக்கு கேஃபேன்னு கொடுக்குறோம்னா உங்களுக்கு கைண்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கடைன்றது ஒரு சின்ன கடை எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த வச்சுக்கிட்டு இந்த ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் எழுதும் போது இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஸ்டார்டிங்லயே வேணும். ஏன்னா கடை முடியும் போது இந்த இன்ஃபர்மேஷன்ல எனக்கு தேவை. எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, எவ்வளவு வித்தனா, நிறைய தான் வித்தனா, கொஞ்சம் தான் வித்தனா, எவ்வளவு லாபம் வந்தது, டோட்டலா எவ்வளவு லாபம் வந்து, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னா எனக்கு இந்த ஸ்டார்டிங்லயே இன்வென்டரி இன்ஃபர்மேஷன் எனக்கு முதல்ல இருக்கணும். ஸோ அதெல்லாம் திங்க் பண்றதுக்காகத்தான் இது ஒரு இது இந்த கேஃபே ப்ரோக்ராம். ஸோ நீங்க இன்வென்டரி ரெடி பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? ஒரு கடைன்னு இருந்தா என்ன நடக்கும்? கடையில சேல்ஸ் ஆகும், கஸ்டமர் சேல்ஸ் ஆகும், ரைட்? ஆட்கள் வருவாங்க, கேட்பாங்க, நம்ம விற்போம். ஸோ அதை வந்து நீங்க ஒரு என்னது ஒவ்வொருத்தரா வருவாங்க இல்லையா? கடை ஒருத்தர் வருவாங்க, கேட்பாங்க, and then somebody else comes and then somebody else comes. So what happens? என்னவாகும்? என்ன ப்ரோக்ராமா இருந்து நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போறது கேன் பி a function, ரைட்? கஸ்டமர் வர்றது, என்ன கஸ்டமர் கிட்ட ஓகே எத்தனை வடை வேணும், எத்தனை வடவர் வேணும் கேட்கறது, அவங்களுக்கு கொடுக்கறது, தட் இஸ் a ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை திருப்பி ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஸோ திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒயில் லூப்குள்ள போடுவீங்க. ஸோ ஐம் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன் நான், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அவே ஆல் தி ஆன்சர்ஸ். ஸோ உங்க ப்ரோக்ராம்ல வந்து யூ வில் ஹேவ் அ ஃபங்க்ஷன் தட் கெட்ஸ் இன்புட் ஃப்ரம் த கஸ்டமர், calculates the sales. அந்த ஃபங்க்ஷனை வந்து யூ வில் பி காலிங் இன் அ while loop. ஒன்ஸ் அந்த while loop எப்படி முடியணுன்றது அது இட்ஸ் அப் டு யூ. நீங்க டிசைட் பண்ணலாம் எப்படி வந்து கஸ்டமர் சேல்ஸ் வந்து எப்படி முடிக்கலாம். நம்ம என்ன வேணா கஸ்டமர் சேல்ஸ் முடியும், எந்த கண்டிஷன்ல. இப்ப நான் சொல்றேன், கஸ்டமருக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க, திருப்பி கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போற ஒரே இதை திருப்பி பண்றதுன்னா ப்ரோக்ராம்ல while loop யூஸ் பண்ணுவோம் நம்ம. கரெக்ட்? சரியா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகே. while loop இருந்ததுன்னா அதை எக்ஸிட் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் வேணும் இல்லையா? எஸ் மேம். ஓகே. என்ன கண்டிஷனா இருக்கணும் அது? இந்த கேஸ்ல அந்த கண்டிஷன் என்னவா இருக்கும்? என்னவாகலாம் இருக்கலாம்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னவாகலாம் இருக்கலாம்? அந்த ஸ்டாக் காலியாச்சுன்னா ஃபங்க்ஷன். கரெக்ட். ஸ்டாக் காலியாச்சுன்னா. ஸோ ஓகே, யா கண்டினியூ. வேற எதனா கண்டிஷன் இருக்கா? லெட்ஸ் see. விஷ்ணு பிரியா. ஹலோ மேம். எஸ், கேக்குதா? எஸ் மேம். ஸோ இந்த while loopல இருந்து வெளியில வர்றதுன்னா வேற என்ன கண்டிஷன்லாம் இருக்கலாம்? ஒன்னு ஸ்டாக் காலியாச்சுன்னா. சொல்லுங்க. என்னது? நம்மளாவே வந்துட்டு system.x இல்ல பண்ணலாம். என்ன கண்டிஷன்ல இந்த while loop எண்ட் ஆகணும்? ஒரு கடன் ஒண்ணு இருந்ததுன்னா ஆட்கள் வந்துகிட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க, தட் இஸ் கால்ட் while loop ப்ரோக்ராம்ல. அந்த while loop எண்ட் பண்றதுன்னா கடையை எப்ப க்ளோஸ் பண்ணுவீங்க? அவங்க கேட்ட ப்ரிஃபரன்ஸ் அவங்க கிடைக்கல அப்படின்னா. சரி, அவங்க கேட்டது கிடைக்கல இல்லன்னா கடையை க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? எஸ் இல்ல. அப்ப எப்ப கடை க்ளோஸ் பண்ணுவீங்க? ஸ்டாக் காலியாச்சு. ஸ்டாக் அதான் சொன்னாங்க முதல்ல, அரவிந்த் சொன்னாங்க ஸ்டாக் காலியாச்சுன்னா பண்ணுவீங்க. அப்புறம் வேற? ஸ்டாக் காலியாகிற வரைக்கும் கடை ஓடிக்கிட்டே இருக்குமா? இல்ல ஓபனிங் டைம் க்ளோசிங் டைம் சொல்லணும். கரெக்ட். ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் 6 மணிக்கு கடை மூட போறோம்னா 6 மணி ஆச்சுன்னா கடையை மூடிடுவோம் நம்ம, ரைட்? ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேஸ் யூ திங்க் அபவுட் ரைட்டிங் அ ப்ரோக்ராம். ஒரு கஃபே எழுதுறதுன்னா இதெல்லாம் திங்க் பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா என் கடை இப்படித்தான் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஃபே ப்ரோக்ராமுக்கு
there is no inputன்றது ஸ்டார்டிங்ல நீங்களா டிஃபைன் பண்ணணும். எவ்வளவு இன்வென்டரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களா டிஃபைன் பண்ணணும். அப்புறமா நீங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போறதை சிமுலேட் பண்ணணும். ஸோ யூ வில் ஹேவ் அ வைல் லூப். அந்த வைல் லூப்ல ask questions. ஓ கஸ்டமர் what do you want? அவங்க கஸ்டமர் சொல்லுவாங்க இன்புட் வில் பி 5 வடை 10 காஃபி whatever. And then you will say okay இன்வென்டரியில் இருக்கான்னு பார்த்துட்டு then you will say yes 5 வடை 10 காஃபிக்கு 100 ரூபாய். அந்த மாதிரி you give it and then you keep track of your supply. எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு பணம், எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. ஒன்ஸ் அந்த வைல் லூப் முடிஞ்ச பிறகு வெளியில வந்த பிறகு யூ வில் கால்குலேட் ஓகே இன்னைக்கு இவ்வளவு ப்ராஃபிட் ஆர் லாஸ், எனக்கு இவ்வளவு வந்தது. தட் இஸ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டு. புரிஞ்சுதா? who asked the question? Amir. What's his name? Sorry, Amir. Yes. புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ இதுல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தனித்தனியா ஃபங்க்ஷன்ல நீங்க ப்ராஃபிட் கால்குலேட் பண்றது ஒரு ஃபங்க்ஷனா வச்சுக்கலாம், கஸ்டமர் வாங்கிட்டு போறது ஒரு ஃபங்க்ஷனா வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷனா வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க 12 பேர் வந்திருக்கீங்க கிளாஸ்க்கு. 12 பேரோட ப்ரோக்ராமும் வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் எவ்ரிபடி திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, ரைட்? ஸோ இப்போ நான் செக் பண்ணப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் செக் இந்த இது when was it due? இந்த 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 ஹோம்வொர்க் எப்போ டியூ கொடுத்தாங்க? லாஸ்ட் வீக்கா? லாஸ்ட் சாட்டர்டே அனு கிளாஸ் இல்ல இல்லையா? செப்டம்பர் 14 ஹோம்வொர்க் கொடுத்தாங்க மேம். செப்டம்பர் 10 நாள் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க so far? இந்த சாட்டர்டேக்குள்ள பண்ணிடுவீங்க தானே? now that we explained it, hopefully அனுவோட கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது you guys can discuss that. மேம் அந்த கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்கார்ட்ல சென்ட் பண்ணிருக்கேன், அதை பாக்குறீங்களா? ஓகே ரைட். cafe சொன்னீங்க. இந்த இருக்கா we have sales data. she gave the filling in the thing. okay. okay. This code has functions of various arithmetic and new functions as needed. ஓகே. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்களா? காஃபி எவ்வளோ இருக்கணும், டீ எவ்வளோ இருக்கணும், ஓகே கொடுத்துட்டாங்க. எம்ப்ளாயி சேலரி, ஓகே. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஓகே சாரி, ஐ வாஸ் திங்கிங் த கேஃபே இன் ஜெனரல். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல? ஸோ இட்ஸ் மிஸ்ஸிங் கோட். ஸோ அவங்க ஓகே அமீர், கேன் யூ ஷேர் யுவர் ஸ்க்ரீன் ஸோ தட் நான் அதில் அப்படி பார்த்து சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி fill in the code அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோம்வொர்க் எதனா கொடுத்துருக்காங்களா? இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்களுக்கு fill in the code கொடுக்குறாங்களா? கொடுத்துருக்காங்க மேம். சிம்பிளா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சின்ன ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ fill in the codeோட பர்பஸ் வந்து என்னன்னா ஒரு 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 ஜெனரிக்கா அந்த கோட் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்க வந்து ஆக்சுவல் கோடு மட்டும் எழுதணும். ஸோ கமெண்ட்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் இதுதான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஷேர் யுவர் ஸ்க்ரீன் அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஸோ மிடில் ஆஃப் த கிளாஸ்ல யூ டூ த இது attendance, right? எஸ் மேம். Okay, can you guys do I need to give the form? இல்ல உங்க எல்லாருமே ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? அந்த attendance form வச்சிருக்கீங்களா எல்லாரும்? Yes, ma'am. Okay, can you all do it now, please? Okay, again, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிட்ட கண்ணன் சொன்னது வந்து கொஞ்சம் பேருக்கு இன்னும் ஃபார் லூப் சமாச்சாரமே இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் planning to work with those students, but I mean we are discussing the latest இது. It's okay, maybe in the cafe program முடிஞ்ச பிறகு we'll go back to that. Basic, anything basically இருக்குன்னா question இருந்ததுன்னா. All right, so yeah, if you guys are done, Amir, please share the screen.
ஓகே. How long does it take? அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா? Right. Okay. Okay. Is it visible, ma'am? Yeah. So, okay. So okay. So you understand cafe-ன்றது எப்படி ஒர்க் பண்றதுன்னு you understand that. So அதனால தான் ஸ்டார்டிங்ல லைன் நம்பர், the code starts from line number 29, right? Yeah, this scroll down. லைன் நம்பர் 29ல மெயின் கோட் ஆரம்பிக்குது. நம்ம என்ன சொன்ன முதல்ல இன்வென்டரி சேல்ஸ் வந்து இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? So yeah, நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அமீர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. What do you understand? லைன் நம்பர் 30, 32, 34 வரைக்கும் what do you understand? உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அது வரைக்கும்? இங்க வந்து காஸ்ட் கொடுத்துருக்காங்க மேம். ஸோ காஸ்ட் ஆஃப் காஃபி, டீ அண்ட் வடை. சரி. ஸோ இது வந்து எனக்கு இன்வென்ட்ரியா இல்லை எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்களான்னு புரியல மேம். சரி. அதுல என்ன போட்டிருக்கு? வேரியபிள் நேம் என்ன சொல்லியிருக்கு? காஃபி சேல்ஸ். அப்ப என்னவாக இருக்கலாம்? சேல்ஸ் ஆனது ஆனதாக இருக்கலாம். ரைட். ஸோ காஃபி 56 காஃபி. ஓகே. அண்ட் இட்ஸ் இன் லிஸ்ட். யா. ஓகே. ஸோ காஃபி சேல்ஸ் ஏன் லிஸ்ட்ல இருக்கு? 1 வீக்குக்குள்ளது அப்படியே. 1 வீக்குக்கு 7 இருக்கு இல்ல அதுல. சரியா? ஸோ 1 வீக்குக்கு ஒரு நாளைக்கு 56 வந்து மண்டே, 78 வந்து செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காஸ்டும் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சேல்ஸ் இந்த வீக். ஓகே. டோட்டல் சேல்ஸ் இந்த வீக். ஸோ யூ நோ ஹவ் டு கால்குலேட் தட், ரைட்? இங்க அமௌண்ட் கால்குலேட் பண்ணுமா இல்லை கவுண்டா மேம்? என்ன போட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ்னா நார்மலி எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு? ரைட். தட்ஸ் வாட் தே வாண்ட் டு ஃபைண்ட். பட் இதுல என்ன என்ன இதுன்னா மேல வந்து யூ ஹாவ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆட் 2 நம்பர்ஸ், ஆட் சப்ட்ராக்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க. எஸ் மேம். அப்ப என்ன பண்ணணும்னா anything or multiply anything, you have to use those functions. இப்ப காஃபி சேல்ஸேவும் வந்து டோட்டல் சேல்ஸ் காஃபி ஒரு இந்த வாரம் ஃபுல்லா காஃபி எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? நார்மலி அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும் நீங்க, ரைட்? எஸ் மேம். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஆடிங் இட், நீங்களாவே ஆட் பண்றதுக்கு பதிலா யூ ஷுட் பி காலிங் திஸ் ஃபங்க்ஷன் ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணணும். புரியுதா? எஸ் மேம். ஓகே. கேன் யூ ரைட் தி கோட் ஃபார் தட்? மேம் ஃபர்ஸ்ட் இங்கே ஃபில் இன்னும் பண்ணாம இருக்கு, அதெல்லாம் பண்ணணுமா? யா. அங்க இப்ப ஆடுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சப்ட்ராக்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? சப்ட்ராக்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? பி மைனஸ் ஏ. ஓகே. சோ ஓகே. அது மாதிரி we don't have to do the multiply எல்லாம். சோ அது மாதிரி பண்ணிட்டு it's okay, you don't have to do it now. ஓகே மேம். சோ அது மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு then if you come back to the bottom of the code, கீழ வந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அதுலயே கொடுத்திருக்காங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. calculate the average sales, calculate sales per week, that's the first one, and sales per month, and calculate profit. Okay, any questions now that we explained this? நீங்களாவே இதெல்லாம் எழுதணும். per monthக்கு you have to add additional data, right? இங்க வீக் டேட்டா தான் மேம் கொடுத்துருக்காங்க. மந்த்துக்கு எப்படி கால்குலேட் பண்றது? You have to add, which means that's missing. The whole code வந்து என்னன்னா எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ நீங்க அதெல்லாம் எழுதணும். இப்ப per monthக்கு என்ன எப்படி எழுதுவீங்க? எப்படி டேட்டா போடலாம் நீங்க? per month-ஓட டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? இதே மாதிரி 31 இதுக்கு போகணுமா? ஆமா, அது எப்படி பண்ணலாம்? 4 weeks. Actually 4 weeks, month 4 weeksக்கு. அது எப்படி நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? உங்க கோட் எப்படி இருக்கும்? காஃபி சேல்ஸ் ஃபார் வீக் 1, காஃபி சேல்ஸ் ஃபார் வீக் 2 அப்படி போடுவீங்களா? வேற மாதிரி போடுவீங்களா? எப்படி போடலாம்? இது வந்து ஒரு வீக்கோட டேட்டா. இதே 4 மல்டிப்ளை பண்ணிடலாமா? இல்ல தனித்தனியா எல்லா வீக்குக்கும் அப்படி ஆகாது இல்லையா?
கடையில வாங்கினா எல்லா மண்டேயும் 56 காஃபி Yes, எல்லா ma'am. மண்டேயும் இட்ஸ் நாட் கேன் ஹேப்பன் தட் வே. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் 7 டிஃப்ரெண்ட் இருக்கணும் நமக்கு. Okay, So, அத அப்ப வந்து week 1, week 2, week 3, week 4. அப்படி போடுவீங்களா? ஓகே. ஸோ ஹியர் இஸ் அ கொஸ்டின். காஃபி சேல்ஸ்ல மொத்தம் காஃபி சேல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 7 நாளைக்கு 7 நாள் வித்திருக்காங்க. ஏன் வந்து அவங்க காஃபி சேல்ஸ் ஃபார் டே 1, காஃபி சேல்ஸ் ஃபார் டே 2, காஃபி சேல்ஸ் ஃபார் டே 3 அந்த மாதிரி வேரியபிள் நேம் கொடுக்காமல் ஏன் அவங்க காஃபி சேல்ஸ் ஈக்குவல் டு போட்டு ஒரு லிஸ்ட்ல போட்டாங்க? ஏன் அப்படி போட்டாங்க? ஒரு வீக்குக்கு மொத்தமா கால்குலேட் பண்றேன். பிகாஸ் தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லிஸ்ட். நீங்க டே 1, டே 2, டே 3ன்னு போட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் டு மச். 31 டேஸ்க்கு நான் 31 டே 2 அப்படி போட்டுட்டு இருக்க முடியாது. தட் இஸ் வேர் இந்த லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ரைட்? Yes, ma'am. அதனால தான் 7 நாள் டேட்டாவையும் ஒரே வேரியபிள் நேம்ல போட்டாச்சு. அதே மாதிரி 7 நாள் டேட்டா போடுறதுன்னா எப்படி போடலாம்? நம்ம ஒரு மந்த்ன்றது 7 நாள் டேட்டா இல்லையா? Yes, ma'am. 4 weeks-ஐயும் 4 elements-ஆ ஒரு லிஸ்ட்ல போடணும். எப்படி எப்படி எழுதுங்க பார்க்கலாம். You have to have a separate variable in the caseல coffee sales by month or month 4 weeks நம்ம அப்படி வச்சுக்கலாம். 31 தினம் அப்படி எல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்படி போடலாமா மேம்? இப்படி போடலாம். And then you have to have data, right? This is the better way to do it, right? Yes, ma'am. So அத வச்சுக்கிட்டு then you have to do then you'll have, question. Yes. மேம் எனக்கு ஒரு டவுட். இதுல வந்துட்டு இப்போ 7 டேஸ்க்கு எவ்வளவு சேல் ஆகும்னு சொல்லி லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்களா? சோ நம்ம 1 வீக்கோட எவ்வளவு சேல் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதை இன்புட் 4 அப்படி பண்ணா மந்த்லி எவ்வளவு சேல் ஆகும்னு கிடைச்சிடும். ஆமா, அது வந்து that's one way to do it. பட் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா it's called kind of you are extrapolating. நீங்க வந்து எக்ஸாக்ட் டேட்டா வச்சு பண்ணல. நீங்க எல்லா வாரமும் ஒரே மாதிரி ஆகாது இல்லையா? ரைட். அதனால தான் நம்ம சேல்ஸ் பர் வீக்குக்கு ஆக்சுவல் டேட்டா, சேல்ஸ் பர் மந்த்துக்கு அந்த லைன் நம்பர் 33ல ஒரு வேரியபிள் போட்டுருக்காங்க பாருங்க. You can do things like that. அப்படி போட்டா then it's an actual data. ஓகே. Right? So you can change the data also. நீங்க சொல்றது வந்து ஷூர் இந்த வீக் இப்படி ஆச்சு, எல்லா வீக்கும் கிட்டத்தட்ட இப்படிதான் ஆகும். மேபி மண்டே 56, செகண்ட் டே 78க்கு பதிலா மேபி மண்டே 58, நெக்ஸ்ட் டே 76 ஆகலாம். ஸோ அரௌண்ட் திஸ் டைம் இப்படி பண்றதுனாலும் சொல்லலாம். திஸ் இஸ் another way to do it. Exact data for every week you have exact data and then you write your code. ஓகே. Because நீங்க கோட் எழுதும்போது anyways you are going to be using for loops and this and that, right? நீங்க வந்து அடிஷனலா நீங்க என்ன பண்ணணும்னா காஃபி டீ வடைக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுக்கணும். நீங்க ஒன்ஸ் அந்த டேட்டா இருந்ததுன்னா ப்ரோக்ராமிங்ல நாட் கோயிங் டு பி you are still going to be you will write a function that will calculate the sales per week and then you will call the same function 4 times because you are doing it for a month, right? So you have to think in that way. மேம் இதுல சேல்ஸ் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கல. அப்புறம் இன்னொரு டவுட் மேம், இங்க எம்ப்ளாயி சேலரின்னு சொல்லி ஒரு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து எனக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறப்ப நான் எனக்கு காஸ்ட் பிரைஸோட இந்த இதை ஆட் பண்ணி அப்புறம் எவ்வளோக்கு இது தெரிஞ்சாதானே மேம் பண்ண முடியும்? Yes, correct. Good question. So what you have to do is எத்தனை எம்ப்ளாயின்னு தெரியணும் முதல்ல, ரைட்? ஸோ அந்த that is why this இந்த கோட் வந்து it's called the missing information. நீங்க கேட்கறது வெரி குட் கொஸ்டின். ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த கோட்ல? நீங்க எம்ப்ளாயி சேலரி 500 ரூபாய் பெர் டே, எத்தனை எம்ப்ளாயி இருந்தாங்க, 1 or 2? யூ ஹேவ் டு ஆட் தட் இன்ஃபர்மேஷன். when you calculate the profit you have to இப்போ total sales minus total cost of the inventory அதை போட்டுட்டு then you also have to subtract employee salary. only then you can calculate your profit. அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. they didn't give the actual cost கொடுக்கல. you have to add that. so these are all the missing information. okay ஓகே. அதெல்லாம் எதெல்லாம் மிஸ்ஸிங் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு you write the code. so இந்த கோட் வந்து it gives you a skeleton. இப்போ நான்
இந்த கோட் பாக்குறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, கேஃபைன்னா எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து சேல்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி சேல்ஸ் ஜெனரேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த கேஸ்ல சேல்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து சேல்ஸ் பட் இன்வென்டரி எவ்வளோன்னு கொடுக்கல, அதுவும் நீங்க ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி தென் வாட் எவர் எல்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இட்ஸ் 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 என்ன சொல்றது, இது வந்து ப்ரோக்ராமிங் அப்படி மட்டும் பார்க்காம there's a lot of thinking here. கடன் இருந்தா எப்படி ரன் ஆகும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வேணும், அதை நீங்க ப்ரோக்ராமிங்ல அப்ளை பண்றீங்க. ஸோ தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். திங்க் பண்றதுக்கு this helps you with the thinking. The question you asked is a good question. Any other questions on this code? So கொஞ்சம் பேருக்கு மேபி இட் மே இது கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். என்னடா அதுக்குள்ள இவ்வளோ டிஸ்கஸ் பண்றாங்களே சொல்லிட்டு. ஐ ஹியர் தட் இந்த பேட்ச் 1ல வந்து தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் ரெடியா இருக்கவங்களும் இருக்காங்க. பட் தெர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் சம் ஆஃப் தி அதர் திங்ஸ், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த டியூஸ்டே கிளாஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்னும் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 10-15 கிளாஸ்ல இருந்த அதுக்கே அவங்களுக்கே எதனா டவுட் இருந்ததுன்னா ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கோம் அந்த கிளாஸ். ஸோ எனிபடி எல்ஸ் ஹேஸ் எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆன் பழைய ஹோம்ஒர்க்ல ஃபார் லூப் அந்த இதுல அப்படி இல்லைன்னா I'm going to ask for to show. Let's see. Maybe Kaladevi, you are on first on my screen. Kaladevi, எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணியாச்சா? முன்னாடி கேட்டேன்னு தெரியல எனக்கு. Are you the one with the no laptop? Laptop charge ஆகுது நீங்க தானா? மேம் எஸ் ஆர் நோ? புரியல மேம். உங்க யாரோ ஒருத்தவங்க லேப்டாப் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னது அது நீங்களா வேற யாருமான்னு கேட்டேன். நான் மேம் அபிநயா. அபிநயா. ஆல்ரைட். சோ கலாதேவி உங்க லேப்டாப் ஷேர் பண்ணி என்ன ஹோம்ஒர்க் லேட்டஸ்டா என்ன ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு காட்ட முடியுமா? மேம் நான் வந்து பண்ற எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் நான் பண்ணியிருக்கேன் மேம். பட் ஆனா வந்து நான் மொபைல்ல அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். சரி. ஸோ ஆல்ரைட், நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கம் வித் லேப்டாப். ஸோ ஹூ ஹேஸ் அ லேப்டாப் அண்ட் வில்லிங் டு ஷேர் உங்க ஹோம்ஒர்க்கை காட்டினீங்கன்னா ஸோ தட் ஐ கேன் சி we get an idea. See, the purpose of the class is to teach you. உங்களுக்கு எது புரியலையோ அது சொல்றதுக்கு தான், டீச் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால நீங்களா கேளுங்க, எனக்கு இது புரியல எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. that will make our job easier. இல்ல நானா ஒவ்வொருத்தரா கேட்டு புரிஞ்சுதான்னு கேட்கறது கஷ்டம். So anybody willing to share and ask me questions? எனக்கு இது புரியல சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. The earlier things, not the latest list ஃபங்க்ஷன்லாம் விட்டுருங்க. those are latest, you can discuss in finance class. அதுக்கு முன்னாடி ஃபார் லூப் இல்ல ஸ்ட்ரிங்ஸ் அதுல எதுனா எனக்குனா கொஸ்டின் இருக்கா? everybody is pretty good. தரோ. ஓகே, அப்படின்ற கேஸ்ல again I'm going to go back and ask, share your screen. Who can do it? Kalavadi கேட்டாச்சு, Kaladevi கேட்டாச்சு. Next is I think Barshana asked me questions. Okay, Vishnu Priya, I think she also asked questions. Vanitha, can you share? Yes ma'am. என்ன எது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. Okay, so this is strings, yeah. இது என்ன ஹோம்ஒர்க் இது? லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, என்னது இது? என்ன what is the question? ஒரு ஸ்ட்ரிங் ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க மேம். சரி. அந்த சென்டென்ஸ்ல ஒரு கேரக்டர் யூசர் வந்து ஒரு பொசிஷனும் கொடுப்பாங்க. அந்த பொசிஷன்ல இருக்கிற கேரக்டர் வந்து வவல்ஸா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் பண்றது. ஓகே, சரி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நான் தான் மேம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்க தான் பண்ணீங்களா? எஸ் சோ ஆல்ரெடி ஆச்சு இது.
Yes, ma'am. Okay, so find the character. So you are using functions. Yes, ma'am. Okay. Okay, இத ஃபங்க்ஷன் இல்லாம பண்றதுனா முடியுமா? How do you do it without function? Function இல்லாம Okay, or maybe I'll ask finding the character, the sentence, and the position. So you were returning true or false, and the okay sentence vowel sentence position இருக்கிறது character. So பண்ணிட்டு அது vowel இல்லையா அது கொடுக்குறீங்க. Okay, sentenceல அந்த லைன் நம்பர் 20 ஏன் பண்றீங்க? யூசர் இப்போ கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாங்கன்னா ம். இது வந்து நமக்கு லோவரா எல்லாமே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரி. இப்போ Is நமக்கு it கொஞ்சம் okay? So அந்த பொசிஷன் ஓகே ஆல்ரைட். ஸோ இதே கோட்ல நீங்க என்ன ஓகே கொஸ்டின் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு அதுல 5வது கேரக்டர் வந்து வவலா இல்லையா அந்த மாதிரி Yes, பண்றதா நீங்க உங்களோட ஆன்சர் வந்து 5வது கேரக்டர் வந்து டி அண்ட் டி இஸ் நாட் அ வவல் சம்திங் லைக் தட் அது மாதிரி தான் நீங்க கொடுக்குறீங்க ஆன்சர் கொடுக்குறீங்க Yes, இல்லையா? ma'am. Okay, that's good. Now, if I had to change this into something else, இது வந்து இல்ல vowel is a true or false. Okay, so vowels எவ்வளோன்றதை முதல்லயே போட்டு வச்சிட்டீங்க. I'm trying to see if you can add something more to this. இந்த ப்ராப்ளத்திலே வேற எதுனா ஆட் பண்றதெல்லாம் பண்ண முடியுமான்னு. ஸோ இல்ல vowel இல்லைன்னா your printing character is a vowel or is not a vowel. Okay, so I'm just thinking of changing this code somehow. 10th class character கொடுத்திருக்கீங்க. Okay, same thing, the same code vowel இல்லைன்னா can you just remove the character from that Yes, position and print that sentence again? So in this case ல இப்போ 5வது பொசிஷன்ல என்ன கேரக்டர்னு கேக்குறேன் நானு, ரைட்? நீங்க 5வது கேரக்டர் வந்து வவலா இல்லையான்னு சொல்றீங்க. Yes, ma'am. வவலா இருந்ததுன்னா ஓகே நோ ப்ராப்ளம். வவல் இல்லைன்னா ஐ வாண்ட் யூ டு ரிமூவ் தட் கேரக்டர் ஃப்ரம் த சென்டென்ஸ் அண்ட் பிரிண்ட் த சென்டென்ஸ். புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, ஹவ் டு யூ ரைட் த கோட்? Yes, ma'am. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. முதல்ல வந்து உங்களோட ப்ராசஸ் திங்கிங் ப்ராசஸ் சொல்லுங்க. நான் இப்படி ஒன்று சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன என்ன திங்க் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற அந்த இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அது வவ்வலா இல்லைன்னா அந்த அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறத வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்கா சேஞ்ச் பண்ணலாம். எம்டி ஸ்ட்ரிங் அத ரிமூவ் பண்ணிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல சார் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு ரிமூவ் பண்றது. ஓகே, இப்ப எந்த இடத்துல பண்ணுவீங்க? ஓகே, எந்த இடத்துல இந்த கோட் எழுதுவீங்க? இந்த இடத்துல. ஓகே, ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகே. எழுத முடியுமா? எஸ் மேம். சடனா எனக்கு ஞாபகம் சின்டாக்ஸ் ஞாபகம் இல்லையா? எஸ் மேம். Okay, can somebody help her? I mean, yeah, your thinking is correct. Somebody help her with என்ன syntax ன்னு சொல்லிட்டு. Anybody know syntax to remove a character from a sentence? Okay. என்ன போட்டிருக்கீங்க? சென்டென்ஸ் ஆஃப் அப்படி போட்டா என்னது? ஐ மீன் சென்டென்ஸ் இஸ் த வேரியபிள் நேம். எஸ் மேம். ஓகே, அதுல என்ன ஆக்ஷன் என்ன? What are you doing on that sentence? Sentence
வேரியபிள்ல வர்ற ம். கேரக்டர் வந்து ம். வவ்வலா இல்லைன்னா ம்ஹும். அந்த கேரக்டரை ம். அந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் அக்யூரன்ஸ் ஒரே ஒரு அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு அக்யூரன்ஸ் மட்டும் நமக்கு எம்டி ஸ்ட்ரிங்கா இதாகிரும் மேம். அப்படின்னு தான் மேம் போன கிளாஸ்ல இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் காப்பி பேஸ்ட் எஸ் பண்ணீங்க. மேம். அதான் கேக்குறேன். என்ன ஆக்ஷன் பண்ண போறீங்க அந்த சென்டென்ஸ்ல? தட்ஸ் வாட் ஐ வாஸ் ஆஸ்கிங். சென்டென்ஸ் இஸ் தி ஆக்சுவல் ஸ்ட்ரிங், தி வேல்யூ. அதுல என்ன பண்ண போறேன் நான்? So you have to write that. Replace is the action. அந்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? that is the ch colon comma whatever, right? All Yes, those are ma'am. information for that action. So that's how you ஒரு string function பாத்தீங்கன்னா that's how you think. எந்த ஸ்ட்ரிங்ல பண்ண போறேன் நானு? that is the sentence is a string I'm going to work on. அந்த ஸ்ட்ரிங்ல தான் ஒர்க் பண்ண போறேன். அதுல என்ன ஆக்ஷன் பண்ண போறேன்? ரீப்ளேஸ் ஆக்ஷன் பண்ண போறேனா, ரிமூவ் லோவர் ஃபங்க்ஷன் பண்ணி லோவர் பண்ண போறேனா? ஓகே, தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது அந்த ஆக்ஷனை பண்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும் நான்? லோவர்னா ஃபுல்லாவே பண்ணிடலாம், ஸோ எதுவும் தேவையில்லை. ரீப்ளேஸ்னா எந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும், ஸோ அதை கொடுக்கணும். எதால ரீப்ளேஸ் பண்ணணும், ஸோ அதை கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ திங்க் when you are writing code or when you are learning ஒரு syntax பார்த்தோம்னா this is how you think. Then it will be easy for you to do. கோட் எதுவும் கடகடன்னு எழுதலாம், நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்க வேண்டிய கிடையாது. ஓகே, அதான் எக்ஸாக்ட்லி கரெக்டானலாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? ரீப்ளேஸ் சிஹெச். வாட் இஸ் சிஹெச்? சிஹெச் மீன்ஸ் இங்க இருந்து வர்ற கேரக்டர் மேம். இங்க இருந்து நான் அந்த சென்டென்ஸ்ல அந்த பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்கோ அதை இந்த சிஹெச்ல ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அந்த கேரக்டர். செகண்ட் பாராமீட்டர் என்னது? அத வந்து இது வந்து ஓல்டு, அந்த ஓல்டு கேரக்டர் வந்து நான் நியூ கேரக்டர் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் மேம். ஓகே, வெரி குட். அடுத்தது அதுல இப்ப டீன்றது வருது அப்படின்னா அந்த டீ வந்து இந்த இல்ல, ஒரே ஒரு டீ மட்டும் தான் நமக்கு ரிமூவ் ஆகணும். இதுல இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற எல்லா டீயுமே நமக்கு ரிமூவ் ஆகிடக்கூடாது. சோ அக்யூரன்ஸ் ஒரு அக்யூரன்ஸ் ஒரு டீ மட்டும் இது பண்ணா போதும். ஓகே, வெரி குட், வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். நவ இதுல என்ன பிரச்சனை இருக்கா? கோட் லுக்ஸ் கரெக்ட், meaning and the sentence and the syntax is correct, but can anyone think of any other issues with this code? Okay, hold on, Amir. I want to give a chance to other people. Anybody else? Okay, Priyadarshini. மேம் இப்ப அந்த சென்டென்ஸ்ல ஸ்பேசஸ் கொடுத்திருக்காங்களா, இப்ப ஸ்பேசஸ் இது பண்ணா அதை ரீப்ளேஸ் பண்ணலாம்ல மேம்? என்ன ஸ்பேசஸ் இருந்தா? இப்ப ஸ்பேசஸ் இருந்தா இப்ப வந்து திஸ் இஸ் பைத்தான் கிளாஸ்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம 4னு பொசிஷன் கொடுத்து அத ஸ்பேஸ் தான் குறிக்கும். அப்ப நம்ம ரிமூவ் பண்ணலாம்ல மேம்? ஆமா, பண்ணலாம். That's fine. இல்ல அப்ப வந்து பிரிண்ட் வந்து எப்படி மேம் பண்ணுது? என்ன பொசிஷன்றத எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுக்குமா இல்ல எப்படி மேம் பிரிண்ட் பண்ணும் அவுட்புட்ல? எந்த அவுட்புட் சொல்றீங்க? இந்த பிரிண்ட் எந்த லைன் நம்பர் 37 இல்லையா? இல்ல மேம், இப்ப வந்து 4ல பொசிஷன் கொடுக்கறோம்னா இப்ப வந்து அவுட்புட்ல அவ்வளோ இல்ல நம்ம சொல்லணும் மேம் உங்களுக்கு. அப்ப வந்து எம்டி ஸ்பேஸ வந்து அதை எப்படி டினோட் பண்ணி சொல்லுன்னு கேக்குறேன். நாட் அ வவல் தான் சொல்லுமா இல்ல எப்படி சொல்லுன்னு கேக்குறேன். ஓ சரி. So you were asking but else you still have to write and the print is not a vowel நீங்க திருப்பி எழுதி தான் ஆகணும். பட் எஸ் அப்படி பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் இஸ் நாட் ஸ்ட்ரிங் தான் வரும். இட்ஸ் நாட் அ வவல் தான் வரும். ஸ்பேஸ் யூ கேன் பிரிண்ட் ஸ்பேஸ். ஓகே மேம், நோ ப்ராப்ளம். ஓகே, வேற என்ன? சோ யா, அந்த லைன் நம்பர் 37க்கு மேல you still have to do a print. அந்த சென்டென்ஸை பிரிண்ட் பண்றீங்க இல்லையா, அதுக்கு மேல you also have to say இந்த character is not vowel ன்னு நீங்க அதுவும் எழுதணும். You don't remove that line. Vanitha, you had that line before. அதை திருப்பி போட்டுருங்க. But that's not okay. Where anybody else? Okay, Amir. எஸ் மேம். ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல இருக்கிற கேரக்டரை தான் நம்ம வவலா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதை தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இவங்க கொடுத்துருக்க கோடுக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல உள்ள கேரக்டரை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது எனக்கு கரெக்ட் கிடையாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. வனிதா, புரிஞ்சுதா என்ன சொன்னாங்கன்னு? புரியல. ஓகே, அமீர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகைன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அமீர்.
திஸ் இஸ் பைத்தான் கிளாஸ். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. அந்த இட்டிஸ்ல உள்ள டீயோட பொசிஷன் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டீ வவலா இல்லையான்னு செக் பண்ணுறேன். அது வவல் கிடையாது. ஸோ இட்ல உள்ள டீயை தான் நான் வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்கள் கொடுத்துருக்க கோடுக்கு திஸ்ன்னு அந்த டீ ஃபர்ஸ்ட்ல வர டீ ரிமூவ் ஆகிரும். எனக்கு அது ரிமூவ் ஆகக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் ரிமூவ் ஆகுற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இல்ல சென்டென்ஸ் கமா அந்த 31st லைன்ல நான் கொடுத்துருக்கேன்ல, சென்டென்ஸ் கமா அதோட பொசிஷன் கொடுத்துருக்கேன்ல, அப்போ அந்த சென்டென்ஸ்ல எந்த பொசிஷன்ல இருக்குமோ அதுதானே ரிமூவ் ஆகும். நீங்கள் சிஹெச்ல வந்து வெறும் டீன்னு தான் ஸ்டோர் பண்ணுறீங்க. இங்கே செக் பண்ணுறது வந்து டீயோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுன்னா கீழே லைன் 37ல் கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மேலே பண்ணிக்க கரெக்டாக தான், அது ஓகே. எனக்கு வந்து 37ல் தான் டவுட். ஸோ டி கமா எம்டி ஸ்ட்ரிங்கோட ரீப்ளேஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஸோ டீயோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து திஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் தான் அந்த டி வருது. ஸோ அங்கேயே எனக்கு ரிமூவ் ஆகிரும். நீங்கள் வேணால் ரன் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரன் பண்ணி பாருங்க. என்னாச்சு, ரன் பண்றீங்களா? என்னாச்சு? என்னாச்சு வனிதா? நெட்வொர்க் இஷ்யூவால கட் ஆயிடுச்சு மேம். ஓகே, சோ ஷேர் பண்ண முடியாதா? ஓகே, இதோ alright. பண்றேன் மேம். Okay. Okay, while you were trying, maybe let's see, somebody else explain what அவங்க என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரியா பாலாஜி. பிரியா மேம், what's going on? என்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு இப்போ? What is Samir saying? ஆமா, அமீர் வந்து என்ன சொன்னான்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேம் அமீர். ஆமா, இவங்க கொடுத்திருக்க ப்ரோக்ராம் படி நம்ம பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிமூவ் ஆகும். எந்த கேரக்டர் ரிமூவ் ஆகணும்? எந்த கேரக்டர் ரிமூவ் ஆகணும்? ஏன் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிமூவ் பண்ணா ஏன் தப்பா? ஆமா, ஆக்சுவலா அந்த அண்ணா கொடுத்த ப்ரோக்ராம் படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்திருப்போம், அடுத்து நம்ம அந்த பொசிஷன் கொடுக்கறோம்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிமூவ் பண்ணணும். அந்த பொசிஷன்ல இருக்க கேரக்டர் ரிமூவ் கேரக்டர் அது அந்த பொசிஷன்ல நம்ம கொடுக்கிற பொசிஷன்ல இருக்க கேரக்டர் ரிமூவ் ஆகணும் மேம். ஆகணும். பட் இவங்க கோட்ல என்ன சொல்லிருக்கு? ஆனா இவங்க வந்து சென்டென்ஸ் கமா 0ன்னு கொடுத்திருக்கனால நம்மளுக்கு டி தானே மேம் ரிமூவ் ஆகும். சென்டென்ஸ் கமா 0வா? 0 அங்க இருக்கு. ஆமா, அந்த CH அதாவது 31 லைன்ல ஃபைண்டிங் கேரக்டர் 31ல. ஓகே. She has to give the position. User input கொடுக்கணுமா? ஓகே. ஓகே. அவங்க கொடுத்திருக்க கோட் படி 0ல இருந்து தான மேம் ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ் பொசிஷன். சோ டி தான மேம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும். கரெக்ட். பட் the code, okay, correct. So that's a good finding on the 31ல. But actual codeல வந்து user is going to give a position. Yes ma'am, user should give the input. அதுவே இல்ல, இந்த கோட்ல வந்து user inputே இல்ல. இல்ல. சோ அப்ப let's say லைன் நம்பர் 31ல 0க்கு பதிலா நான் 7ன்னு கொடுத்திருந்தேன்னா இந்த கோட் ஒர்க் ஆகாது இல்லையா? 7 or 8 வேற ஏதாவது நம்பர் கொடுத்திருந்தா then it's not going to work. நீங்க கொடுத்த 0க்கு okay, it's going to work. But not for the other one. Now Vanitha, are you clear? இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதுல புரிஞ்சுதா என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு? Vanitha?
ஒரு ஐடியா கிடைக்குதா? என்ன what are we discussing later? எனக்கு இன்னும் கரெக்டா தெரியல மேம். நான் இப்போ அந்த சென்டென்ஸ் கமா 30 லைன்ல சென்டென்ஸ் கமா 9 10 கொடுத்தேன்னா அந்த கேரக்டர் ரிமூவ் ஆகிருந்தானே மேம் இங்க வந்துட்டு ஆயிருமா? that is the question. ஆகாதுன்றாங்க. அமீர் says no. இப்போ அந்த என்னது okay what is 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுங்க. 0க்கு பதிலா 10 கொடுங்க. is 10 the t? the second t பைத்தான்ல இருக்க t 10 என்ன ஆகுதா? what's going on? இந்த debug இது இருக்கா? break points இருக்கிறதுனால ஒர்க் ஆகலையா? did it hit a break point? click on the run and debug again. okay 1 hour ஆச்சு. I need to end the class. I think some of you are on track. கரெக்டா சொன்னீங்க. வனிதா உங்களுக்கு புரியலன்னா maybe you can call Priya or Amir and ask என்ன what is என்ன சந்தேகம் சொல்லிட்டு கேளுங்க. we'll continue in Thursday's class. but what I want you all to do is அந்த same codeல ஒரு பொசிஷனுக்கு கோட் எழுதியிருக்கீங்க. ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சு இப்ப யூசர் வந்து 0 5 10 கொடுத்தாங்கன்னா என்ன வவலா இல்லையான்னு வருது. I want you to the user input வந்து ஒரு 5 இன்புட் கொடுத்தாங்கன்னா பொசிஷன் நம்பர் 0 பொசிஷன் நம்பர் 5 10 15 இந்த 5ஐயும் ஒரே இன்புட்டா கொடுத்து 5க்கும் ஆன்சர் வரணும்னு சொன்னா கோட் எப்படி எழுதுவீங்க? புரிஞ்சுதா என்ன சொல்லணும்? இந்த கோட் வந்து you are doing it for one user input. யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுக்க போறான், ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது 5 பொசிஷன் கொடுக்குறாங்க. அப்படி 5 பொசிஷன் கொடுத்தா அந்த இன்புட்டை வாங்கி என்ன வேரியபிள் என்ன டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணுவீங்க, இந்த கோடை எப்படி மாத்துவீங்க? புரிஞ்சுதா என்ன சொல்றேன்? என்ன can someone repeat? Abhineshri, can you repeat என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு? எஸ் மேம். இப்போ வந்து ஒரு ஒரு யூசர் வந்து ஒரு பொசிஷனை டிஃபைன் பண்றாங்க. இதுவே ஒரு 5 or 6 பொசிஷன் டிஃபைன் பண்ணா அது எந்த டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணி எப்படி மாத்துறீங்க? எப்படி கோட் இந்த கோடை எப்படி மாத்துவீங்க? ஓகே என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவீங்க? நீங்களா இருந்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க? மேம் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம் மேம். ஓகே யூஸ் பண்ணலாம் ரைட். ஸோ எப்போ வந்து ஒரு வேரியபிள்ல ஒரு நம்பருக்கு பதிலாக நிறைய நம்பர் யூஸ் பண்றதுன்னா லிஸ்ட் எந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க லிஸ்ட்? Ma'am, to store the set of values. Okay, set of values that are similar or the same, right? In the case வந்து யூசர் இன்புட் எல்லாமே பொசிஷன்ஸ். இப்போ யூசர் வந்து ரைட் நான் என்ன சொன்னேன், நீங்க இந்த கரண்ட் இது வந்து யூசர் கிவ்ஸ் ஒரு பொசிஷன் அஸ் இன்புட். இஃப் த யூசர் கிவ்ஸ் மல்டிபிள் பொசிஷன் அஸ் இன்புட் எல்லாமே பொசிஷன் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்ற கேஸ்ல ஒரு லிஸ்ட்ல போடுவோம். இல்ல யூசர் வந்து பொசிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அது கூடவே சேர்த்து வேற அப்பர் கேஸா லோவர் கேஸான்னு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா தென் யூ ஹேவ் டு சேவ் இட் இன் அ செப்பரேட் வேரியபிள். If they are giving it all about the same type of information, na, you put it in a list. Okay. Listல இருந்ததுன்னா இந்த கோட்ல வேற என்ன சேஞ்ச் பண்ணோம்? ஒவ்வொரு பொசிஷனுக்கும் கண்டுபிடிக்கணும். வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க? What other change will be in the code? மேம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுல ஃபங்க்ஷன் திருப்பி அந்த ஃபங்க்ஷன் குள்ளே போற மாதிரி மேம். Perfect. Okay, that's what you will do. You'll just make this thing as a function and then call it in a for loop. Simple. All right, sounds good. Actually, it's 9 o'clock for you guys. Any other questions
we can meet again Thursday. Like I said, if you have questions, illa எனக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணா வாங்க, இல்ல எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்கு, I can't make it, no problem for me. If you're already good, again, don't worry about attending this class. It's mainly for people who need additional help. Okay? Any questions? If not, we'll end. I'm going to stop the recording anyways. Okay. No questions.